குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ரிலேட்டடாக உள்ள எக்கனாமிக்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சிலபஸில் உள்ள பாலிட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். இனிமேல் சைட் பை சைடு எக்கனாமிக்ஸும் பார்ப்போம். ஓகேவா? பொதுவாக வந்து மற்ற சப்ஜெக்ட்டை கம்பேர் பண்ணும்போது எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம எல்லோரும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்கூலில் வந்து மற்ற சப்ஜெக்ட்லாம் +2 வரைக்கும் படிச்சிருப்போம், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே. ஆனால் எக்கனாமிக்ஸ் அவ்வளோவா வராது. அதனால தான் இது நம்ம புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த 5 இயர்ஸ் பிளானிங் கமிஷன் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்களே புக்கு பார்த்து படித்தாலே புரிஞ்சிடும். ஆனால் இதில் முக்கியமாக படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு சில டேர்ம் அண்ட் கான்செப்ட் அது என்னங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக டீட்டெயிலாக படிக்கணும். ஓகேவா? நான் இப்போ வந்து அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்ப்போம். எக்கானமி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நாட்டோட பொருளாதார சூழ்நிலை பற்றி சொல்கிறது தான் எக்கானமி அப்படிங்கிறது. ஒன்றும் இல்லை, ஒரு நேஷனோட மொத்த எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் சொல்கிறது தான் எக்கானமி அப்படிங்கிறது. எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த எக்கானமியை பற்றி படிக்கிறது தான் வந்து எக்கனாமிக்ஸ், ஸ்டடி ரிலேட்டட் டு எக்கானமி. இந்த எக்கனாமிக்ஸில் வந்து 2 டைப் இருக்குது, மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் என்ன அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை பற்றி சொல்கிறது தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகேவா? இதே மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் ஒரு நேஷனோட எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டியை பற்றி சொல்கிறது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம எக்கானமி எப்படி உருவாகுது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பால் இருக்குது, அந்த பாலை தூக்கி நம்ம செவுத்தில் எறிதோம், அது வந்து நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அது எப்படின்னா நம்ம அந்த பாலோட ஸ்ட்ரக்சரு, நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பீடு, அந்த செவுத்துக்குள்ள டிஸ்டன்ஸு அதெல்லாம் பொறுத்து தான் வந்து அந்த பால் நமக்கு ரிட்டர்ன் நமக்கு கைக்கு வரும். அதே மாதிரி நம்ம எக்கனாமியை வந்து ஒரு பாலாக வச்சோம் அப்படின்னா அந்த பால் எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னா ஒரு சைடு மைக்ரோ எக்கனாமிக்ஸாலையும் இன்னொரு சைடு மேக்ரோ எக்கனாமிக்ஸாலையும் அந்த பால் உருவாயிருக்கும். அந்த பாலை தூக்கி இப்போ நம்ம நேஷனில் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? இப்போ அது நமக்கு வந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அந்த ரிசல்ட்டு தான் வந்து எக்கானமி அப்படிங்கிறது. அப்படின்னா என்னென்னா நம்ம நேஷனோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? இதான் வந்து எக்கானமி அப்படிம்போம். இந்த எக்கனாமிக்ஸில் வந்து 2 தியரி உண்டு. ஒன்று வந்து கிளாசிக்கல் தியரி, இன்னொன்று வந்து கெய்னீசியன் எக்கனாமிக்ஸ் தியரி அப்படிங்கிறது. ஓகே, கிளாசிக்கல் தியரினா என்ன அப்படின்னு பார்ப்போம். இதை சொன்னவர் வந்து ஆடம் ஸ்மித்து. அவர் 18th centuryல வந்து சொன்னார். நம்ம ஆடம் ஸ்மித்து தான் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படிம்போம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு கண்ட்ரியில் வந்து சப்ளையும் டிமாண்டும் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னாரு. அது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இப்போ 14th century 15th centuryலாம் வந்து மன்னர்கள் தான் ஆண்டுகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வந்து ஒரு வியாபாரி வந்து வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ வந்து அவர் நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னா அவர் வந்து அவரோட ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு அவரோட பிஸ்னஸை முன்னேற்றி அவரோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸையும் முன்னேற்றுவார். அதனால் நம்மளோட நேஷனோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸும் முன்னேறும். இதுவே வந்து அப்போது அந்த மன்னர் வந்து இல்லை நீ வந்து உன்னோட லாபத்தில் 60% எனக்கு கொடுக்கணும், 40% எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணார் அப்படின்னா அவர் பிஸ்னஸை வந்து ஒழுங்காக பார்க்க மாட்டார். ஓகேவா? சேம் டைம் வந்து அவர் பிஸ்னஸை ஒழுங்காக பார்க்கலன்னா அவரோட எக்கனாமி வளராது, நம்ம நாட்டோட எக்கனாமி வளராது. இதை பற்றி சொல்கிறது தான் கிளாசிக்கல் தியரி அப்படிங்கிறது. இதை எந்த தியரியிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா லைசி ஃபெய்ரி எக்கனாமிக் தியரிங்கிறதுல தான் வந்து இந்த கிளாசிக்கல் தியரியை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்த கிளாசிக்கல் தியரியில் இன்னொன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா நியோ கிளாசிக்கல் தியரி. அது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நம்மளால் எவ்வளோ அவுட்புட்டை அட்டென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அவுட்புட்டை வந்து அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்கா நியோ கிளாசிக்கல் தியரி. இது வந்து நம்ம கிளாசிக்கல் தியரி என்ன சொன்னோமோ அதே தான் நியோ கிளாசிக்கல் தியரியும். ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கிளாசிக்கல் தியரியில் வந்து எந்த ஒரு மேத்தமெட்டிக்கலாக வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணல, அதை ஜஸ்ட் வந்து ஒரு தியரியாக சொன்னது. ஆனால் நியோ கிளாசிக்கல் தியரி வந்து மேத்தமெட்டிக்கலாக வந்து அவங்க ப்ரூஃப் பண்ணது. அதான் வந்து நியோ கிளாசிக்கல் தியரிக்கும் கிளாசிக்கல் தியரிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. மற்றபடி அதோட கான்செப்ட் தான் இதோட கான்செப்டும். ஓகே, இப்போ 2வது தியரி என்ன அப்படின்னா கெய்னீசியன் எக்கனாமிக் தியரி. இதை சொன்னவர் வந்து ஜான் மெய்னார்ட் கெய்னீசியன். ஓகேவா? இந்த தியரியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னால் பார்த்த கிளாசிக்கல் தியரியை வந்து லைட்டாக அப்போஸ் பண்ணுற மாதிரி அது இருக்கும். என்ன அப்படின்னா அதில் வந்து சொல்லியிருப்போம் சப்ளை அண்ட் டிமாண்டும் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு. அதனால் வந்து நம்ம அதில் பார்த்தோம் சப்ளை டிமாண்ட் ஃப்ரீயாக இருந்தால் ஒருத்தர் வந்து நல்ல பிஸ்னஸ் பார்ப்பார், அவரோட எக்கானமி வளரும், நேஷனோட எக்கனாமிக்ஸ் வளரும் அப்படின்னு. ஆனால் அதில் ஒரு நெகட்டிவ் சைடு இருக்குது. அது என்ன அப்படின்னா இப்போ அவரை ஃப்ரீயாக விட்டோம் அப்படின்னா அவர் வைக்கிறதா வந்து ரேட்டு. ஓகேவா? அவர் அதிகமான ரேட் வச்சார்னா மக்கள் பாதிக்கப்படுவாங்க, நம்ம அரசாங்கம் பாதிக்கப்படும், இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். இன்ஃப்ளேஷனாக ஒன்றும் இல்லை பணவீக்கம், அதெல்லாம் அதிகமாகும். அப்போ அதெல்லாம் ஆகக்கூடாது அப்படின்னா வந்து அவரோட சப்ளை டிமாண்ட் 2லேயுமே வந்து கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகி அப்பப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கணும்.
அவங்களுக்கு டேக்ஸ் போடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதை பற்றி சொல்கிறது தான் கெய்னீசியன் எக்கனாமிக் தியரி அப்படிங்கிறது. இதில் இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம பக்கத்து நாடு அண்டை நாடு ஏதாவது வந்து பொருளாதார சூழ்நிலையில் நிதி நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதான் வந்து கெய்னீசியன் எக்கனாமிக் தியரியில் மெயினாக சொன்னது. ஓகேவா? நீங்கள் வந்து மற்ற சப்ஜெக்ட் எப்படி படிக்கீங்களோ அது பிரச்சனை இல்லை. அதில் வந்து மற்ற சப்ஜெக்டில் ஒரு நாளைக்கு 10 கான்செப்ட் படிக்கிங்க அப்படின்னா எக்கனாமியில் வந்து 4-5 தான் படிக்கணும். ஏன்னா இது வந்து நீங்கள் 4 படித்தாலுமே நீங்கள் நல்ல டீட்டெயிலாக புரிஞ்சு எக்ஸாம்பிளோட படிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு புது சப்ஜெக்ட் மாதிரி தான் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது. அதனால் நீங்கள் நல்ல எக்ஸாம்பிள்லாம் பார்த்துக்கிட்டு நல்ல டீட்டெயிலாக படிங்க. ஒரு 4 கான்செப்ட் படித்தாலும் சரி அதை கரெக்டாக படிச்சிருங்க. இதை பார்த்து முடிச்சோன்னா இந்த ஹெட்டிங்கில் உள்ளதெல்லாம் நீங்கள் புக்கில் வந்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அது என்ன அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக புரியும். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு சில பேர் வீடியோ பாஸ் பண்ணி அங்கங்கே எழுதிருக்கிறத மட்டும் எடுக்காதீங்க. ஏன்னா என்னால் வந்து ஒரு பேஜ்லேயே வந்து எல்லா விஷயத்தையும் எழுத முடியாது. நான் அந்த கான்செப்டில் உள்ள ஹெட்டிங் மட்டும் தான் எழுதியிருப்பேன். மற்ற அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் நான் சொல்லிட்டு கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஏன்னா என்னோடய வீடியோ எல்லாமே 8 to 10 மினிட்குள்ளே தான் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத அந்த எக்ஸாம்பிளோட நீங்கள் கிளியராக படிச்சுக்கோங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.